ஒரு உறவினுடைய ஸ்தாபனம் திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன். அது ஒரு கிறிஸ்தவ உறவினர். அவருடைய அந்த ஸ்தாபனத்திலே பிரார்த்தனைக்காக ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது என் முகத்தை பார்க்கின்றார். என் முகத்தினுடைய பொட்டு அவருக்கு ஏதோ தோன்றியது என்று எனக்கு புரிந்தது. இதுபோல எத்தனை பேரை பார்த்தாச்சு. பிரார்த்தனை எல்லாம் முடிந்து வெளியே வரும் பொழுது அவர் மெல்ல என்னிடம் பேச்சு கொடுத்தார். அந்த உறவினருடன் சேர்ந்து அவருடைய மனைவியுமாக சேர்ந்து என்ன பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், இவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட நெருங்கிய சொந்தம். அப்ப இவர் ஏன் இப்படி இருக்கின்றார், இந்துவாக இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி அவர் கேட்கின்றார். பின் என்னிடம் மெல்ல, இது என்ன நெற்றியிலே இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத அடையாளங்கள் தானே, அது நமக்கு தேவை இருந்தது என்று சொன்னால் கடவுளே அதை வைத்து விட்டிருந்திருப்பாரே என்று சொல்கின்றார். கடவுள் வைக்காத ஒன்றையும் நாம் எதற்காக வைத்துக் கொள்ள வேண்டும்? கடவுள் நமக்கு பொட்டு தேவை என்றால் அங்கே பொட்டை வைத்து விட்டிருக்கின்றார். கை தேவை என்பதனால் கையை வைத்து விட்டிருக்கின்றார். கால் தேவை என்பதனால் காலை வைத்து விட்டிருக்கின்றார். மூக்கு தேவை என்பதனால் மூக்கை வைத்து விட்டிருக்கின்றார். இதே போல பொட்டு தேவை என்றால் பொட்டை வைத்து விட்டிருந்திருப்பாரே என்று அவர் சொல்லுகின்றார். ஒரு நியாயமான விஷயம் பேசுவது போல அத்தனை பேரும் அப்படியே நிற்கிறார்கள். இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். 15-20 வருடங்களுக்கு முன்னால். நான் சிரித்துக் கொண்டே, நீங்கள் சஃபாரி சூட் அணிந்திருக்கின்றீர்கள், இதுவும் வெளிப்புற அடையாளம் தானே. என்னிடமாக வெளிப்புற அடையாளங்கள் எதையுமே கடவுள் விரும்ப மாட்டார், கடவுளுக்கு அது பிடிக்காது என்று சொன்னதனால் நான் கேட்டேன். நீங்கள் சஃபாரி சூட் அணிந்திருப்ப, அதுவும் நல்ல வெடிப்பாக தேய்த்து வைத்து அணிந்திருக்கின்றீர்களே, இதுவும் வெளிப்புற அடையாளம் தானே, இது உங்கள் கர்த்தருக்கு பிடிக்குமா? இப்போ கர்த்தருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த சட்டையை அணியக்கூடாது தானே. உங்களுக்கு சட்டை வேண்டும் என்றால் கடவுள் உங்கள் உடம்பிலேயே அதை அணிவித்து அனுப்பி இருந்திருப்பாரு. நீங்கள் தானே இங்கே வந்த பிறகு இதையெல்லாம் எடுத்து அணிகிறீர்கள், வெளிப்புற அடையாளம் தானே, எதற்கு கர்த்தருக்கு பிடிக்காததை செய்கிறீர்கள், நீங்கள் இதையெல்லாம் விட்டு விடுங்கள் என்று சொன்னதுதான் தாமதம். திரும்பி பார்த்தால் ஆளை காணோம். பதில் இல்லை. இப்படித்தான் தேவையில்லாத இடங்களிலே தேவையில்லாத நேரங்களிலே வந்து சில குழப்பங்களை உருவாக்கி விட்டு போவார்கள். அந்த குழப்பங்களுக்கு சரியான பதில் நாம் சொன்னோம் என்று சொன்னால் போய்விடுவார்கள். கடவுளுக்கு எல்லாம் பிடிக்கும். கடவுள் நம்மை படைத்திருப்பதே சந்தோஷமாக வாழ்வதற்காக, பூமியில் போய் சந்தோஷமாக விரும்புவது போல நியாயமான தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வா என்றுதான் அனுப்பிவிட்டிருக்கின்றார்கள். சந்தோஷமாக வாழ்வோம், நியாயமாக வாழ்வோம், தர்மமாக வாழ்வோம்.